நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக குறிப்பாக காலை வணக்கம். நண்பர்களே, இன்று காலையில் ஒரு செய்தி ஒன்று பரபரப்பை கிளப்பி உள்ளது. அதாவது ஒரு சேனலில் நான் வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது நமக்கு ஆதரவாக போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நண்பர் ஒருத்தர் ரூபாய் 25 கொடுத்து புகார் கொடுங்கள், வட்டி முதலமாய் உங்கள் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எதிரிகள் அந்த இருவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இருவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு இந்த மாதிரி டைட்டில் வச்சு வீடியோ போட்டிருக்காங்களாம். உண்மையாக சொல்கிறேன், மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளான அவர் நமக்கு ஆதரவாக போடக்கூடிய அந்த நண்பர் மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். அதாவது நமது எம்டி இன்னும் சில தினங்களில் வெளிவர போகிறாரு. இதை வெளிவராமல் விடாமல் தடுக்க நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த எதிரிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் வச்சு உங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் போய்ட்டு ரூபாய் 25 செலவு செய்து புகார் கொடுங்கள், இதால் உங்களுக்கு வட்டி முதலமாய் பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கள் வீடியோ போட்டிருப்பதாக நமக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய அந்த நண்பர் அந்த யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாரு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமது myv3arts எம்டி இப்போது கம்மிங் சூன், அதாவது வெளியே வரப்போகிறாரு. இதை தடுக்க நமது சதிகாரர்கள் சதி செய்வதாக நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக இப்போது நமது கம்பெனிக்கு எதிராக எந்த புகாரும் இல்லை. இந்த புகார்களை வர வைக்க இவங்க இது மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருப்பதாக நமக்கு ஆதரவாக போடக்கூடிய சேனலிலிருந்து தகவல் நமது நண்பர் சொல்கிறாரு. சரிங்களா? உண்மையாக சொல்லப்போனால் அவர் சொல்வது கரெக்டு. ஏன்னா இது மாதிரி நமது எம்டி வர டைமில் இது மாதிரி தம்ப்நெயில் கொடுத்து இது மாதிரி மக்களை தூண்டி விடப்படும் பொழுது மக்கள் கண்டிப்பாக மனநிலை மாறும். இதால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு ஏதோ ஒரு வழியில் யாரோ ஒருத்தர் ஆலோசனை கேட்பாங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் நமக்கு பணம் வருமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா பணம் வருமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வராது. இதால் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு தெரியுமா? myv3 உறுப்பினர்களே, உஷாராக இருங்கள். இந்த மாதிரி டைமில் தான் நம்மளை தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் சுற்றிகிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக நமக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா நண்பர்களும், அதாவது எதிரிகளும் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூண்டி விடுற மாதிரி பேசுவாங்க. எனவே தயவுசெய்து இந்த வலையில் விட வேண்டாம். தயவுசெய்து அவங்க வீடியோலாம் பார்க்காதீங்க. இந்த வீடியோ ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். எனவே தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. நமக்கு எதிராக செயல்படும் இரு நபர், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இரு நபர் ஒன்றாக தம்ப்நெயில் வைத்து டைட்டில் வைத்து வீடியோ போட்டிருக்காங்களாம். அந்த தம்ப்நெயில் டைட்டில் தான் மேலே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த டைட்டில் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில். இது ஏன் இந்த மாதிரி டைட்டில் வச்சு போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது, நான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லோ கலர், அந்த டைட்டில். அதாவது நம்ம myv3arts எம்டி வெளிவருவதை தடுக்க இவங்க சதி பண்ணுறாங்க. எனவே நண்பர்களே, இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, கண்டிப்பாக அதை நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க நமது கம்பெனிக்கு எதிராக நம்மளை தூண்டி விடப்படும் பொழுது நாம் ஏதோ ஒரு வழியில் நம்ம செல்லுவோம். அப்போ செல்லும்போது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமது myv3 எம்டி வெளிவருவதை என்ன பண்ணுவாங்க, தடுக்க முடியும். அதால் தான் இவங்க இதை மாதிரி தூண்டி விடுறாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் 6 மாதம் நம்ம காத்துட்ருக்கோம். இந்த 6 மாதம் பார்த்தோன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் நமது myv3artsக்கு எதிராக போகவில்லை. இதால் பார்த்திங்கன்னா எம்டி மெரிட்டில் வரப்போகிறார். சரிங்களா? இது ஒரு ரீசன் மெரிட்டில் வர்றதுக்கு. இதை பயன்படுத்தி கொண்டு
எதிரிகள் நம்மளை என்ன பண்ணுறாங்க, தூண்டி விடுறாங்க. நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோமா கண்டிப்பாக நமது எம்டி வரமாட்டார். சரிங்களா? எனவே இதை இவங்க ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி நமது எம்டியை வந்து வெளியே வர விடாமல் தடுக்கிறாங்க. எனவே இது தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சரிங்களா? ஏன் இவங்க இது மாதிரி வீடியோ போகிறாங்க, சிந்திக்கணும் நண்பர்களே. கண்டிப்பாக நமது எம்டி வரப்போகிறாரு. நமக்கு அனைத்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்ய போகிறாரு. புதிய புதிய பிளான்களை அறிமுகப்படுத்த போகிறாரு. அதே மாதிரி வந்து நமது கம்பெனி புதிய வழியில் புதிய மாற்று முறையில் அவர் வந்து செயல்பட வைக்க போகிறாரு. சரிங்களா? அடிக்கடி இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனவே அவர் வெளியே வர டைமில் இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? எனவே நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக அலர்ட்டாக இருங்க என் நண்பர்களே. ஏன்னா நாமெல்லாம் சேர்ந்து நமது மைவே3க்கு சப்போர்ட் பண்ணால் தான் நமது எம்டி அவர்கள் நமக்கு எல்லாமே செய்வார். நமது கம்பெனி சிறப்புடன் இயங்கும். நம்ம வந்து யாராவது ஒருவர் கூட வந்து வழி மாறி போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கம்பெனிக்கு பிரச்சனை தான். சரிங்களா? அதனால் வந்து யார் எது சொன்னாலும் நாங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ போட்டுக்கிறதுல கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய கமெண்ட் வந்திருக்கு. யாராவது நமக்கு ஆதரவாக போடக்கூடிய அந்த நபர் வந்து வீடியோ போட்டிருக்கும்போது கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கண்டிப்பாக நாங்கள் மைவி3க்கு ஆர்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எங்களது எம்டி வெளியே வருவதை யாராலும் தடுக்க முடியாது. எந்த சதிகாரனாலும் தடுக்க முடியாது. இந்த முறை கண்டிப்பாக எங்கள் எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்க நிச்சயம் வருவார். எங்கள் உறுப்பினர்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் பார்த்தோன்னா நமது மைவி3 ஆர்ட்ஸுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி, புதிய சப்ஸ்கிரைபருக்கும் சரி, நீங்கள் கண்டிப்பாக மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினராக தான் இருப்பீங்க. நீங்கள் தயவுசெய்து திசை மாறிடாதீங்க. இது மாதிரி நமது எம்டி வர டைமில் கண்டிப்பாக இப்படிலாம் வீடியோ வரும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. நிச்சயம் நமது எம்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஓகேங்களா? கொஞ்சம் வேக்காடாக இருக்கிறதுனால நான் அது மாதிரி பேசிகிட்ருக்கேன். காற்றும் வரல. அதால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நிச்சயம் நான் இன்னும் தெளிவாக அழகாக இதை பற்றிய இன்னொரு வீடியோ மூலியமாக நான் போடுறேன். தற்போது அவசர கதியில் இதை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். சரிங்களா? எனவே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரே மேட்ரு தான். நம்ம எம்டி வெளியே வர விடாமல் தடுக்க அவங்க வீடியோ போடுறாங்க, புகாரை கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு மைவி3 அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.